ஆனா இன்னைக்கு நாம் பேசுவது தொடர்ந்து இன்னைக்கு நான் ஒரே கேள்வி தான் அண்ணன் கிட்ட கேட்கிறேன். KN நேரு அவர்களை பற்றி 3 கேள்விகள். இதை நாங்க ரிலீஸ் பண்ணலனா இடி சொன்னதான் நான் சொல்றேன். ஒரு அடிப்படை FIR கூட போட முடியாத ஒரு சமுதாயமாக மாறி இருக்கும். FIR போட்டுட்டு KN நேரு இன்னசென்ட்னு சொல்லிட்டது வேறங்கண்ணா. KN நேரு அவர்கள் FIR போட்டாங்க பாருங்க, நான் இன்னசென்ட், நான் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்றேன், அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். கோர்ட்ல பாத்துக்கலாம், இன்வெஸ்டிகேஷன்ல பாத்துக்கலாம். ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு ஒரு FIR பதிவு செய்வதற்கே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் உண்மையாலுமே இங்க இறையாண்மை இருக்கா? உண்மையாலுமே மக்களாட்சி நடக்குதா? உண்மையாலுமே அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இந்த ஆட்சி நடக்குதாங்கிற கேள்வி எல்லோரும் வைக்கிறாங்க. இன்னைக்கு மூன்றாவதா இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குழப்பத்தை அவங்களுக்கு அனுப்புறேன். முடிச்சோன்னே நீங்க பாருங்க, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி உங்களால ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ண முடியும்? எல்லாத்திலையும் வெளிப்படையா ஊழல், பார்த்தாலே ஊழல்னு தெரியுது. அதை நீங்க தைரியமா வேற பண்றீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்கன்னு என்ன அர்த்தங்கிறதா என்னுடைய கேள்விங்க.